வெல்கம் டு அம்சுவேணி விழா. டுடே பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் நான் குக் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் 1/2 கேஜி வந்து சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. புதினா ஒரு கட்டு, மல்லி ஒரு கட்டு எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆஞ்சி எடுத்துக்கலாம். அது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா 3 எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு, இஞ்சி ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் ஒன்று பாதியமாக அரைஞ்சதும் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், கொஞ்சமாக வந்து டொமேட்டோ, இது 2த்தையும் அரைச்சிட்டு புதினா கொஞ்சமாக எடுத்து லாஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1/2 லெமன், சின்னதாக ஒரு தயிர் பாக்கெட் வந்து தேவைப்படும். இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து குக்கரில் தான் பண்ணேன். நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இந்த பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா 3 முழுசாக கட் பண்ணாமல் நான் வந்து போட்டிருக்கேன். அதில் என்னென்ன மசாலா ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வீடியோலேயே உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். சோம்பு, கசகசா, பட்டை, லவங்கம், யூஸ்வலாக பிரியாணிக்கு ஆட் பண்ணுற மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் நம்ம வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க 6 ஆனியன் எடுத்திருக்கேன். அது நல்லா வந்து நம்ம வதங்கட்டும். அது வதங்கினதும் பார்த்திங்கன்னா நல்லா ஆயிலே நல்லா வந்து வதங்கினதும் டொமேட்டோ நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டொமேட்டோவும் நல்லா வந்து போட்டு நல்லா வந்து வதக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து புதினா வந்து கொஞ்சமாக தான் நான் எடுத்து அரைச்சிருக்கேன். ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு மல்லி, அது 2த்தையும் ஆஞ்சி நான் எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம கொஞ்சமாக தான் வந்து புதினா வந்து நான் அரைச்சிருக்கேன். அதையும் நான் இதில் மென்ஷன் பண்ணிடுறேன். எப்பயும் போல் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு கொஞ்சம் அரைச்சி செஞ்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்திருக்க அந்த மிக்சரையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இதில் என்னென்ன வந்து நான் அரைச்சி எடுத்திருக்கேன் நான் மறுபடியும் சொல்கிறேன். இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, புதினா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் ஆகட்டும். நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதும் பார்த்திங்கன்னா டொமேட்டோ போட்டு நம்ம நல்லா வதக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் நான் டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். இதுக்கு நெக்ஸ்ட்டு நான் வேறு என்னென்ன மசாலா எடுத்திருக்கேன்றத போக போக சொல்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி ஆஞ்சி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இது வதங்கினது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆகிடும். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன குக்கர் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு டபராவில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதுதான் நான் பண்ண மிஸ்டேக்காக. இப்போ வந்து இது நல்லா வந்து குக் ஆகட்டும். நம்ம குக் பண்ணும்போதே நமக்கு வந்து நல்லா ஸ்மெல் வந்து நல்லா நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். இது நல்லா குக் ஆகட்டும். இது குக் ஆனதும் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா வந்து 1 ஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போடுறீங்கன்னா, வெறும் மிளகாத்தூள் போடுறீங்கன்னா 2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் வந்து ஆட் பண்ணணும். அதுவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நான் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி வந்து நான் கடையில் வாங்கின பிரியாணி மசாலா போடலை. நானே வந்து அரைச்ச மசாலா தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது 3த்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் வந்து நல்லா அப்படியே வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1/2 கேஜி சிக்கன் வந்து கழுவி வச்சுருக்கோம். எப்பயுமே வந்து நான்வெஜ் பார்த்திங்கன்னா கழுவி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக சால்ட்டு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு 5 or 10 மினிட்ஸ் நம்ம வச்சோன்னா அதில் இருக்க கொஞ்சம் பாக்டீரியாலாம் போகும்னுவாங்க. ஸோ அதை நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம நான்வெஜ் செய்யும்போது சிக்கன், மட்டன்லாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 or 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சிடலாம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டும் நமக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். சிக்கன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு வாட்டரும் நம்ம வந்து
ஊற்றிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 2 கிளாஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன்னா இப்போ 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் வந்து வாட்ரு வந்து ஆட் பண்ணுவேன். குக்கராக இருந்துச்சுன்னா. டபராவாக இருந்ததுன்னா குக்கர் இல்லாமல் செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கிளாஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணுவேன். இதுதான் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் வந்து கூட கம்மியாயிடுச்சுன்னா கரெக்டாக வந்து குக் ஆகாது, இல்லைனா குழஞ்சிரும். இப்போ நான் பாருங்கள் உங்களுக்கு தெரியும், நான் ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கறி போட்டாச்சு, தேவையான அளவு வந்து வாட்டர் ஆட் பண்ணியாச்சு, தேவையான அளவு சால்ட்டு மசாலா எல்லாம் போட்டுட்டு மூடி வச்சுட்டு நல்லா தண்ணி கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் அது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் ஊற வச்சுருந்தேன். அதையும் நம்ம வந்து போட்டுட்டு கொஞ்சம் ஆஃப் குக் வந்ததும் நம்ம ஆஃப் லெமன் வச்சுருந்தோம்ல அதை வந்து புழிஞ்சு விட்டுட்டு நம்ம கிண்டி எடுத்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தயிர் பச்சடி தான் செஞ்சுருந்தேன் தொட்டுக்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இதுதான் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.